ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்டன் ஆஃப் எர்த்ஸ். இந்த அனிமே தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது ஒரு மூவி. ஜப்பானில் டோக்கியோவில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். மழை பெய்யறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ எப்பயும் சப்பே வழியாக போகாமல் இந்த மலையை ரசிச்சுக்கிட்டே சுபியாவில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு தான் நம்ம ஹீரோ போகிறான். போகும்போதே மழை சூப்பராக இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோவை பற்றி சொல்லணுன்னா அவனுக்கு ஷூ மேக்கர் ஆகணும் தான் ஆசையே. இதை பற்றி ஆனால் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. ஹீரோவும் எப்பயும் உட்காந்துருக்கிற பார்க்குக்கு வர அங்கே பார்த்தா இவனுக்கு முன்னாடி இன்னொரு கேர்ள் உட்காந்துருக்காங்க. இவங்கள ஆல்ரெடி பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். எப்போல்லாம் மழை பெய்யுதோ அப்போல்லாம் இங்கே உட்காந்து ஷூவெல்லாம் டிசைன் பண்ணிட்டு இருப்பான். பட் இப்போ ரெஃபரன்ஸுக்காக அந்த பொண்ணோட ஷூவை பார்க்க இந்த மழையிலையும் சாக்லேட் அண்ட் டின் பியரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அப்படியே அந்த எரேசர் கை தவறி கீழே விழுக அந்த பொண்ணு அப்படியே எடுத்து கொடுக்குறா. ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா ஹீரோ. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறா அந்த பொண்ணு. இல்லை அதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்துருக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா ஹீரோ. அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறா அந்த பொண்ணு. ஸோ மன்னிச்சிருங்க, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல் அப்படின்னு சொல்கிறா ஹீரோ. மேகம் கவர்ந்து இடி இடிக்கும் சூழ்நிலையெல்லாம் என்னைய மீட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டு கவிதை எடுத்துகிட்டு போகிறா. ஹீரோ வீட்டில் உட்காந்து சமையல் பண்ணிட்டு இருக்க ஹீரோவோட அண்ணன் வரான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டின்னர் ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்ல அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்குறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். லெட்டரில் வச்சுருக்காங்க, நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அம்மாவும் வேறு இடத்துக்கு போயிட்டாங்க, நீ மட்டும் வீட்டில் தனியாக இருப்பேன், நானும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்ட் எடுக்கிறேன். ஹீரோ என்ன தனியாக தங்க போகிற அப்படின்னு கேட்குறான். இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்கிறான். இதனால தான் அம்மா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல இப்போ நீ கவலைப்படுறது உங்கள் அம்மா பற்றி இல்லை, உன்னைய பற்றி. நீ அடுத்த மாதத்துல நீ தனியாக தான் தங்க போகிற, உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்கிறான். சரி அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இங்கே ஒரு நாள் இருக்க முடியலன்னா கஷ்டப்படாமல் அவங்க அம்மா கூட போய் வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான் ஹீரோட அண்ணன். இது ஹைக்குவா இல்லை இது டேங்கா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனே சொல்கிறான். ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். கார்டனில் சொன்ன அந்த கவிதையை தான் ஹீரோ எழுதி வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். டோக்கியோவில் மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு 5 நாள் இருக்குது. அந்த மழைக்காக என்னைய மாதிரி யாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வெயிட் பண்ண மழை அன்னைக்கு வந்துச்சு. ஹே ஹாய் ஹாய். வழக்கம் போல் நம்ம ஹீரோ டிராயிங்கை ஸ்டார்ட் பண்ண அந்த பொண்ணோட காலை பார்த்து ஷூவை மேக் பண்ணிட்டு இருக்கான். ஹே உனக்கு இன்னைக்கு ஸ்கூல் கிடையாதா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. உங்களுக்கு ஆஃபீஸ் கிடையாதா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். நான் ஆஃபீஸுக்கு போகலை, காலங்காத்தாலே இந்த வெறும் டின் பியரை குடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். பரவாயில்லையே, ஹைஸ்கூல் படிக்கிற குட்டி பையனுக்கெல்லாம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல இல்லை எங்கள் அம்மா தான் அந்த மாதிரி டெய்லி குடிப்பாங்களா, அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. இந்த சாக்லேட்ஸ் அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க பேக்கில் இருக்கிற எல்லா சாக்லேட் எடுத்து காமிக்கிறாங்க. எல்லா மனுஷங்களும் எல்லாத்துக்காகவும் ரெடியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற அந்த பொண்ணு. சரி ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், நான் மார்னிங் கிளாஸை மட்டும்தான் ஸ்கிப் பண்ணுவேன், இப்போ நான் ஸ்கூலுக்கு போகணும். சரி ஓகே பாய், அடுத்த தடவை மழை பெய்யும் போது சந்திப்போம் அந்த பொண்ணு சொல்கிறா. இதில் நல்ல விஷயம் என்னென்னா அன்றைக்கி தான் மழை காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. டெய்லியும் மார்னிங் கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டு அவங்கள பார்க்க டெய்லியும் போகிறான். என்னது ஷூ மேக்கர் ஆக போறியா? ஒரு நல்ல ஷூ மேக்கர் ஆகணுன்னு தான் என் கனவே. ஒரு ஷூவில் கட் பண்ணி டிசைன் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது அந்த வேலை ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. எனக்கு பெருசாக ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, எனக்கு சுத்தமாகவும் வராது, அதுதான் என் கரியராக இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன், அதுதான் என் கனவே. பட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நான் யார்கிட்டையும் சொன்னதே கிடையாது உங்களை தவிர. இப்படியே ரொம்ப நாளாகவும் ஆக அப்படியே ஆஃபீஸுக்கு போகலாம் ட்ரெயின் ஏற நிற்கிறாங்க. ஆஃபீஸுக்கு போகாமல் மறுபடியும் காரை நிற்க வராங்க. ஆனால் பார்த்தா நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கான். அந்த பொண்ணு அங்கே வராங்க. நீ என்ன வரைஞ்சிட்டு காட்டு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறாங்க. டக்குன்னு ஹீரோ புக்கை முடிடுறான். உங்களுக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நானும் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த பொண்ணு. நான் டேஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு பீஸ் எடுத்து தின்றான். அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறான். உங்களுக்குள்ளே இப்படி ஒரு சைடு இருக்குதுன்னு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணால் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா இதமாக இருக்கிற கார்டனுக்குள்ளே ஹீரோ என் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோட ஒய்ஃப் யூகினோ கிஃப்ட் தந்து பார்க்க ஹீரோ செஞ்ச ஒரு ஷூ இருக்குது. ஹீரோ நல்லா தூங்கி கனவு கண்டுட்டு இருக்கான். எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிளம்புறேன் அப்படின்றா. அந்த பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வழக்கம் போல் இன்றைக்கும் சாக்லேட் அண்ட் டின் பியர் தான் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க எக்ஸிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க.
டெய்லி இந்த சாக்லேட் அண்ட் பியரே குடிச்சு உன் ஹெல்த்துக்கு எதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸு என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறான். என்ன ரொம்பவே ஜென்டிலாக சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த சொல்கிறான். மற்றவங்க மாதிரி நீனும் அதை நம்புறதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் கேட்க, இவங்க தான் நம்ம ஹீரோயினு. சரி எதுக்கு பழைய விஷயத்த போட்டு கிண்டிட்டு இருக்க, நீ தான் பார்க்கில் ஒரு வயசான பாட்டியை பார்த்தேன்னு அவங்க கூட போய் ஜாலியாக வாழ வேண்டியதானே. சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, சரி நீனும் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அவன் கட் பண்ணிடுறான். ஹீரோயினி வந்து ஹீரோவை பற்றி அவனோட எக்ஸிகிட்ட சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பிளேட்டை மாற்றிருக்காங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா வழக்கம் போல் மழை பெய்யுது. இவங்க பார்த்தோன்னே ஹாப்பியாகி எந்திரிச்சு கிளம்புறாங்க. திரும்ப அவங்க கார்டனுக்கே போகிறாங்க. ஜூன் மாதம் முடிஞ்சு ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயின் வந்து ஹீரோக்காக ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஷூ புக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ஹீரோ வந்து ஷூ மேக் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோவோட டேலண்ட்டை வளர்த்துக்கிறதுக்காக தான் ஹீரோயின் வந்து புக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. மெஷர்மெண்ட்டுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ இன்டைரக்டாக ஹீரோயினை மென்ஷன் பண்ணுறான். இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினியும் என் காலை மெஷர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் ஒழுங்காக நடக்கக்கூட தெரியல. ஹீரோ உங்கள் ஆஃபீஸை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இதில் 1000 அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, பிகாஸ் உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. என்னையை பற்றி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன்னே தவிர உங்களை பற்றி எதுவுமே ஷேர் பண்ண மாட்டீங்க. ஏன் உங்கள் எய்ம், உங்கள் பேர் கூட எனக்கு தெரியாது, இருந்தாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். இப்படியே இந்த மழைக்காலம் கடந்து அடுத்து அப்படியே கோடைக்காலமும் ஆரம்பிக்குது. கோடைக்காலம் ஆரம்பித்தாலுமே நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு தைரியம் இல்லை. ஆஃபீஸ் போக தோணாமல் எப்பயும் போல் கார்டன் வந்து உட்காடுறாங்க. பட் சம்மர் சீசனால் கப்பல் வந்து உட்காடுறாங்க. ஹீரோவும் சம்மர் டைமில் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்பப்போ ஹீரோவும் அவங்க அண்ணி வீட்டுக்கு போய் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டையும் போய் பார்த்துட்டு வருவான். ஹீரோ நல்ல பையன்ல, அவனுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஆகஸ்ட் மாதம் ஆகுது. நம்ம ஹீரோயினியோட லைஃப் கொஞ்சம் கூட மாறின மாதிரி தெரியல. லோன்லினஸ், சேட்னஸ் அப்படிக்குள்ளேயே போகுது. அப்படியே ஹீரோவை பார்த்தா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். ஸ்கூல் முடிஞ்சோடனே 2-3 பார்ட் டைம் ஒர்க்லாம் போகிறான். அவன் ஷூ மேக்கிங் கனவையும் விட்டு கொடுக்கல. அப்படியே அவன் ஷூவையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தா ஹீரோயினியோட வாழ்க்கை அந்த சாக்லேட் அண்ட் டின் பியருக்குள்ளேயே போகுது. செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சு ஸ்கூலில் ரீஓப்பன் ஆக ஹீரோவும் ஸ்கூலுக்கு போகிறான். ஹீரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன ஆக்குச்சிக்கு சம்மரில் சரியான வேலை போல் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்ட் டைம் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன். என்னப்பா நாள் முழுவதுமாக பார்த்துட்டு இப்போ ஹீரோ பேசிகிட்டே கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க பார்த்தா அவன் ஹீரோயினியை பார்க்குறான். மிஸ் யூக்கினோ நீங்கள் திரும்ப வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட் போய் கேட்குறாங்க. ஹீரோ வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டான். பிகாஸ் பேர் என்னன்னே ஹீரோக்கு இப்போ தான் தெரியும். பேர் யூக்கினோன்னு. மிஸ் யூக்கினோ வந்து ஹீரோ ஸ்கூலில் வேலை பார்க்குற லிட்ரேச்சர் டீச்சர் தான். இதுக்கு முன்னாடியே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்காரங்க கேட்கறதுல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. 3rd இயர் கேர்ள்ஸ்னால பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தான் மிஸ் யூக்கினோவே இந்த ஸ்கூலுக்கு வரதே நிப்பாட்டிட்டாங்க. 3rd இயர் படிக்கிற அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு மிஸ் யூக்கினோவை பிடிச்சிருக்கு. இதை பார்த்து அந்த பொண்ணு மிஸ் யூக்கினோவை பார்த்து நிறைய ரூமர்ஸ், ஃபேக் ரூமர்ஸை க்ரியேட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்துச்சு அந்த பொண்ணு. ஒரு கட்டத்தில் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னா அந்த யூக்கினோ டீச்சர் வேலையை விட்டு நின்ட்டாங்க. யூக்கினோ மேலே ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்கிறா. தப்பான ரூமர்ஸை கலப்புனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கிளாஸ் எந்த செக்ஷன்லாம் விசாரிக்கிறான். யூக்கினோவும் வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. ஹீரோவும் மேலே நின்று பார்க்குறான். ஹீரோயின்கிட்ட பிரச்சனை பண்ணவங்ககிட்ட போய் டைரெக்டாக போய் பேசுகிறான் நம்ம ஹீரோ. மிஸ் யூக்கினோ மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, நீங்கள் தான் ஃபேக் ரூமர்ஸை கிரியேட் பண்ணி மிஸ் யூக்கினோ வெளில அனுப்பிச்சி விட்டீங்க, ஒழுங்குமுறையாக போய் சாரி கேளுங்க அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அதெல்லாம் சாரிலாம் கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லும் போதே ஒருத்தன் அடிக்கிறான். திரும்பவும் ஹீரோவும் அடிக்கிறான். யாரா அந்த கோமாளி தனியாக வந்து மாட்டியிருக்கான் இத்தனை பேர்த்துக்கிட்ட, தப்பான டீச்சருக்கு சப்போர்ட் வேறு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யூக்கினோவை பற்றி கேவலமாக பேச, வாயிலே வடை சுடாமல் வாங்கடா சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்றான். ஹீரோ பயங்கரமாக சண்டை போட்டிருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணால் ஜெயிச்சானா தோத்தானா என்னன்னு தெரில. ஹீரோ பயங்கரமாக அடி வாங்கியிருக்கான், அடியும் கொடுத்துருக்கான். என்ன எதுன்னு டீட்டெயிலாக காட்டலை. ஹீரோயின்கிட்ட பேசுகிறதுக்காக கார்டனுக்கு போகிறான். மழை பெய்யலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு. அங்கே ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்த நம்ம ஹீரோயினையும் ஹீரோவை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ யூக்கினோ கிட்ட மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்யலைனாலும் கூட உனக்காக நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. உன் கூட நான் எப்பயுமே இருப்பேன்னு சொல்ல, ஆமாம் கரெக்ட் ஆன்சர், நான் ஃபஸ்ட்டு சொன்ன கவிதையில் இதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். ஹீரோவும் மிஸ் யூக்கினோன்னு சொல்ல, மன்னிச்சது உன்ட்டு நான் எதுவுமே ஷேர் பண்ணிக்கல. உங்கள் ஸ்கூலில் ஜாப்பனீஸ்
லிட்ரேச்சர் டீச்சர்னு கூட அவன்கிட்ட சொல்லலை. ஏன்னா என்னைய பற்றி எங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லா பேத்துக்குமே தெரியுமே. என்னைய பற்றி நீ கேள்விப்பட்டிருப்ப. என்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ உனக்கு எதுவுமே தெரியல, அதனால நானும் உன்கிட்ட எதுவுமே சொல்லலை. என்ன காயம்னு கேட்க, இல்லை அது ஒன்றும் இல்லை, உங்களை மாதிரி குடிச்சிட்டு பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்கிற ஹீரோ. அச்சச்சோ, வெயிட் பண்ணுங்க, நான் உங்கள்கிட்ட சும்மா தான் சொன்னேன், கிளாஸில் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சு. பேசிட்டு இருக்கும் முறை இடி இடிச்சு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. மழையில் நனைஞ்சதில் ட்ரெஸ்ஸெல்லாம் தண்ணி ஆயிடுது. அடிச்சு ஊற்றுற மழையை பார்த்தா கூடிய சீக்கிரத்தில் நிற்கிற மாதிரி தெரியல. ட்ரெஸ்ஸு வேறு ஈரமாச்சு. இப்போ 2 பேருமே ஹீரோயினியோட வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸெல்லாம் அயர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, காய வச்சுக்கிறாங்க. அப்படியே 2 பேர்த்துக்கும் சாப்பாடும் செஞ்சு சாப்பாடெல்லாம் பண்ணி சாப்பிடவும் செய்கிறாங்க. நல்ல ஒரு மழை பெஞ்சு இவங்களோட வாழ்க்கையிலேயே இது ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான நாளாக க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஹீரோட ஃபீலிங்ஸ் இல்லை காதலை சொல்கிறான், ஐ லவ் யூ யூகினோ அப்படின்னு. ஹீரோயினும் எதுவும் பேசாமல் ஒரு செகண்டு அமைதியாக ஷாக்கிங்காகவே பார்த்துட்டு இருக்க, நான் ஒன்றும் உனக்கு யூகினோ இல்லை, மிஸ் யூகினோ, மறந்துடாத. மறுபடியும் நான் என்னோடய சொந்த ஊருக்கே போகிறேன், பிகாஸ் ஒழுங்காக நடக்கணும்ல அந்த மாதிரி நேரத்தில் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்ல, அப்புறம் தேங்க்ஸ் அக்கிசுக்கி, இன்னைய வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்துக்காகவும் உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கிசுக்கி. சரி அப்போனா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்புறான். ஹீரோயினையும் எதுவும் சொல்லாமல் ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்க, ஹீரோவும் அவன் துணியை பேக் பண்ணி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்துக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். திடீர்னு மழை பெஞ்சதில் யாருன்னே தெரியாத இந்த 2 பேர் வந்து சேர்றாங்க. இவங்களுக்குள்ளேயே நிறையா ஷேர் பண்ணிக்கிறாங்க, நிறையா பேசிக்கிறாங்க, நிறையா பழகிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு. மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்யும் போதெல்லாம் எனக்காக இருப்பியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி நினச்சி ஃபீல் பண்ணி ரொம்ப அழுகுறாங்க. ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோவை நினச்சிட்டு வேக வேகமாக கீழே இறங்கி போகிறாங்க நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக. நம்ம ஹீரோ அங்கே நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோயினி கூப்பிட்றாங்க, யூகினோ நான் சொன்னதெல்லாம் மறந்துடுங்க, உங்கள்கிட்ட நான் பார்க்கில் வெயிட் பண்ணிருக்க அப்பயே நான் பேசியிருக்கக்கூடாது, பழகிருக்கக்கூடாது, நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறா ஹீரோ. உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏன்னா நீங்கள் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண மாட்டீங்க, பேச மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க, அதனால தான் உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் எல்லாரும் எப்படி பேசுவாங்க, எல்லோரும் எப்படி பழகுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருன்னே சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் இப்படி விட்டுட்டீங்க. அதான் எங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து பிடிக்கல. உங்கள் லைஃப் கடவுள் உங்களுக்காக கொடுத்த அந்த லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக வாழணும். இன்னும் எத்தனை நாள் இப்படி பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஹாப்பினஸை தேடி போய் ஹாப்பி வாழணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி யாருக்கூடையும் பேசாமல் இந்த வீடுக்குள்ளேயே அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பழையபடி மாறணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வாழணும். நான் எனக்காக இதை மட்டும் பண்ணுங்கள், நான் இதை என்னோட கடைசி ஆசையாக நான் கேட்குறேன், ப்ளீஸ் இதை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் அழுதுகிட்டு என்னை மன்னிச்சிடு அக்கிசுக்கி, என்னை மன்னிச்சிடு அக்கிசுக்கி அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். வாழ்க்கையில் அடுத்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு உட்காந்தேன். உன்னை பார்த்தோன்னே அந்த நினப்பெல்லாம் போயிடுச்சு. உன் கூட சேர்ந்து பழகின நாட்கள் அது அவ்வளோ அழகான நாட்கள், நான் மறக்கவே மாட்டேன். உன்னைய மட்டும் அன்றைக்கி நான் பார்க்கலன்னா என் லைஃப் இன்றைக்கி எப்படி போயிருக்குன்னே தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கேனா அதுக்கு நீ தான் காரணம், என்னை மன்னிச்சது அக்கிசுக்கி அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். இப்படியே பல நாட்கள் பல மாதங்கள் கடந்து போக திரும்பவும் அந்த கார்டனுக்கு வரான். மேகங்கள் சூழ்ந்து இடி இருக்கும், மழை பெஞ்சு, அந்த நேரத்தில் நீ என் கூட இருப்பியா? இல்லை. என்னதான் யூகினோ இல்லைனாலும் நம்ம ஹீரோ வந்து யூகினோவே நினச்சிக்கிட்டு தான் இருக்கான். யூகினோக்காக அந்த ஒரு ஷூ செஞ்சு முடித்து அந்த கார்டன்லேயே வைக்கிறான். இந்த சீனில் அப்படியே பார்த்தா யூகினோ வந்து சொந்த ஊரில் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நானும் யூகினோலாம் ஒன்றா இல்லை, பட் அது இருந்த நாட்கள்லாம் எப்பயும் போயிடாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த மெமரிஸ் அழியாமல் இருக்கும். எனக்கு தெரியும் யூகினோ, நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு. அதே மாதிரி தான் நானும் உங்களை மறக்க மாட்டேன். உங்களை பார்க்க நான் ஒருக்கா திரும்ப வருவேன், அது எப்போன்னு தெரில, ஆனால் பட் நான் கன்ஃபார்ம் வருவேன். ஸோ இதோடு இந்த மூவியை முடிக்கிறாங்க. இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் வாய்ஸுக்கும் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். மறக்காமல் பண்ணி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.